வணக்க மக்களே. விடிந்தால் ஈரோட்டில் நம்ம தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரம். இன்றே குழந்தைகளுடன் திரண்ட தாவேக தொண்டர்கள். உண்மையிலேயே நம்ம சிஎம் சாருக்கு இது வயிற்றுல புளியை கரைக்கிற சம்பவம்னே சொல்லலாம். ஏனென்றால் உண்மையிலேயே இது மறுநாள் காலையில் 11 to 1:30 தான் விஜய் பிரச்சாரம் நடத்த போதா தகவல் வந்திருக்கு. முதல் நாளே குடும்பம் குழந்தைகளுடன் இவ்வளோ மக்கள் வந்து தங்கியிருக்காங்க அப்படின்றது உண்மையிலேயே பெரிய விஷயம்தாங்க. அதுலேயும் அகவை மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க. மக்களே, இது என்னோட ஹம்பிள் ரெக்வஸ்ட்டாக நான் சொல்கிறேன். அந்த பிரச்சாரத்தில் யாராவது இருந்து இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு குழந்தை குட்டிகளை இந்த பிரச்சாரத்தில் அலோவ் பண்ண வேண்டாம். அப்படி யாராவது குடும்பத்தோட குழந்தைகளையும் தூக்கிட்டு வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு குழந்தைகளை வீட்டில் விட்டுருங்க, வேண்டாம். இது வரைக்கும் நம்ம இழந்ததும் போதும், இதுக்கு மேலே இழக்கிறதுக்கு விரும்ப வேண்டாம். 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அது முக்கியமாக திமுக காரங்க தான். அவங்களுக்கு நம்மளே ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டான்னு தான் நான் இதை சொல்கிறேன். ஸோ தயவு செஞ்சு அந்த பிரச்சாரத்தில் இருக்கிறவங்க யாராவது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா, இல்லை அவங்க பிரச்சாரத்தில் இருக்கிறவங்க யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு குழந்தைங்களை தயவு செஞ்சு வீட்டில் விட்டுருங்க, வேண்டாம். இந்த நம்மளே ஏற்படுத்தி கொடுக்க வேணாம் ஒரு வாய்ப்பை. இது என்னோட ஹம்பிள் ரெக்வஸ்ட்டாக நான் சொல்கிறேன். பாதுகாப்புடன் இருங்கள் மக்களே, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். தாவேக தலைவர் 2026 சிஎம் ஆக வருவார் நிச்சயமாக. அதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்றும் எப்பொழுதும்.